மத்திய கிழக்கில் தற்போதைய போர் நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நேற்று காலை முதல் எரிபொருள் விநியோகிக்கும் போது அனைத்து வாகனங்களுக்கும் QR குறியீட்டை கட்டாயமாக்கி வலுசக்தி அமைச்சு அறிவித்தது. மோதல்களினால் உலக எரிபொருள் வளங்களில் ஏற்பட்டுள்ள தாக்கம், நாளாந்து பாவனையாளர்களின் அதிகரிப்பினை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய QR முறைமையின் கீழ் ஒவ்வொரு நபரும் வாரத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய எரிபொருளின் அளவு குறிப்பிட்டதொரு கோட்டா அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதும் விசேட அம்சமாகும். இதற்கமைய பஸ்களுக்காக வாராந்தம் 60 லிட்டரும், மோட்டார் சைக்கிளுக்காக 5 லிட்டரும், முச்சக்கர வண்டி மற்றும் காருக்காக 15 லிட்டரும், வேனுக்காக 40 லிட்டரும், உளவு இயந்திரத்துக்காக 25 லிட்டரும், லொரிக்காக 200 லிட்டரும், பஸ் ஒன்றுக்காக 60 லிட்டரும் என ஒரு வார காலத்துக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறாயினும் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களுக்காக QR முறைமையின் கீழ் விநியோகிக்கப்படும் எரிபொருள் கோட்டாவை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பஸ்ஸின் பயண தூரம், பயண மார்க்கம், பயணத்தை மேற்கொள்ளும் தடவைகளின் எண்ணிக்கைக்கு அமைவாக பயணிகள் பஸ்களுக்கான எரிபொருள் வழங்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதனிடையே இதற்கு முன்னர் QR முறைமையின் கீழ் பதிவு செய்தவர்களின் வாகன உரிமையாளர் விவரங்களோ அல்லது தொலைபேசி இலக்கமோ மாற்றமடையாவிட்டால் இன்று முதல் fuelpass.gov.lk இணையதளத்தின் ஊடாக பொதுமக்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு முன்னர் பதிவு செய்யப்படாத புதிய வாகனங்கள் மற்றும் வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறியுள்ள வாகனங்கள் ஆகியவற்றின் உரிமையாளர்கள் fuelpass.gov.lk என்ற இணையதளத்துக்கு சென்று புதிதாக பதிவு செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் அல்லது தொலைபேசி இலக்கங்களை மாற்றியுள்ளவர்கள் மற்றும் புதிய வாகனங்களை வாங்கியவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை கண்டறிந்து அவற்றை மிக விரைவில் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது.